2025 சனிப்பெயர்ச்சி பலன்கள். சனிப்பெயர்ச்சி பலன்களை பொறுத்த வரைக்கும் இரண்டு விதமாக இருக்குது. ஒன்று திருக்கணித பலன்கள், இன்னொன்று வாக்கிய பஞ்சாங்கம். இதில் கோயில்களை பொறுத்த வரைக்கும் வாக்கிய பஞ்சாங்கத்தை ஃபாலோ பண்ணுறாங்க. மற்ற இடங்களில் திருக்கணித பஞ்சாங்கத்தை ஃபாலோ பண்ணுறாங்க. மார்ச் 29ஆம் தேதி சனிப்பெயர்ச்சி நடக்குது. சரி, சனிப்பெயர்ச்சி நடக்குது, அன்னைக்கு நம்ம திருநள்ளாறுக்கு போயிட்டு சனி பகவானை கும்பிடலாம் அப்படின்னு நீங்கள் போனீங்கன்னா, அன்னைக்கு திருநள்ளாறை பொறுத்த வரைக்கும் மார்ச் 29ஆம் தேதி சனிப்பெயர்ச்சி அந்த இடத்துல இருக்காது. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சனிப்பெயர்ச்சி அவங்க வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி, அதாவது மார்ச் 6, 2026 தான் திருநள்ளாறு கோயிலில், சனி பகவான் கோயிலில் சனிப்பெயர்ச்சி வழிபாடுகள் நடைபெறும். ஸோ இதை நீங்கள் முக்கியமாக கவனத்தில் வச்சுக்கோங்க. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி சனிப்பெயர்ச்சியுடைய பலன்களை இப்போ நம்ம பார்ப்போம். பொதுவான பலன்கள் இப்போ இதை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் 2025 3 விதமான பயிற்சிகள் வருது. ஒன்று சனிப்பெயர்ச்சி, ரெண்டாவது குரு பெயர்ச்சி மே மாதம் வருது. அதே மே மாதம் ராகு கேது பயிற்சியும் வருது. இதில் முக்கியமாக சனியானது கும்பராசிலேருந்து மீன ராசிக்கு போகுது. இந்த மீன ராசின்றது நீர் ராசி. இது குரு இருக்கக்கூடிய இடம், குருவினுடைய வீடு. ஸோ அதனால் குரு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கோளாறுகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும். குரு அப்படின்னு வரப்போ உங்களுக்கு அரசியல் தலைவர்கள் வந்துடுவாங்க. அதே மாதிரி கோயிலில் இருக்கக்கூடிய ஆன்மீக தலைவர்கள், அதே மாதிரி கோயில்களில் குருன்றது கோயில்களையும் குறிக்கிறதுனால இந்த விஷயங்களை இடர்பாடுகள் நீங்கள் எதிர்பார்க்கலாம். உதாரணமாக அரசியல் தலைவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் எந்த நேரத்தில் எப்படி முடிவு எடுப்பாங்கன்றது யூகிக்க முடியாது. அந்த முடிவு பெரும்பாலும் தவறான முடிவாக போகிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி மடத்தலைவர்கள், ஆதீனங்கள், மடத்தலைவர்கள், ஆன்மீக தலைவர்கள், ஆன்மீக குருக்கள், இவர்களுக்கெல்லாம் ஒரு பிரச்சனையில் மாட்டுவாங்க. அவங்க சில விஷயங்களை அரெஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி கோயில்கள், கோயில் ஸ்தலங்கள், கூட்டமாக இருக்கக்கூடிய இடங்களில் உங்களுக்கு விபத்துக்கள், இடர்பாடுகள் வரக்கூடிய ஆபத்துக்கள் இருக்கிறது நம்ம நிலையில் வச்சுக்கணும். அதே மாதிரி குரு குறிக்கக்கூடிய இன்னொரு விஷயம் என்னென்னா கல்வி. ஸோ கல்வி நிலையங்கள், கல்வி கல்லூரிகள், இந்த இடங்களில் ஏதேனும் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரி, இது நம்ம பொது பலன். அதே மாதிரி குரு குறிக்கிறது தங்கம், கோல்டு. கோல்டுடைய ப்ரைஸ் குறையிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏதாவது ஒரு நாள் 2 நாள் கொஞ்சம் போல் குறையும். பட்டு இந்த 2.5 வருஷம் நீங்கள் மார்ச் 29க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 2.5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா கோல்டுடைய விலை கூட்டிகிட்டு போகிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகமாக தென்படுகிறது. இது பொதுவான பலன்கள். இப்போ நம்ம குறிப்பாக தனுசு ராசியில் சனிப்பெயர்ச்சியுடைய பலன்கள் நம்ம பார்க்கலாம். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசி நெருப்பு ராசி. இந்த தனுசு ராசியில் மூலம், பூராடம், உத்திராடம் இருக்குது. இந்த தனுசு ராசியில் உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி, அஷ்டம சனி, அஷ்டம சனி. அதாவது அஷ்டம சனியில் இருக்கக்கூடிய பாதிப்பை விட கம்மியான பாதிப்பு தான் இங்கே கொடுக்கும். இதில் ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கெட்டதில் ஒரு நல்லது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம மார்ச் 29ஆம் தேதி சனிப்பெயர்ச்சி நம்ம பார்த்தோம். இவங்களுக்கு மே மாதம் குரு பெயர்ச்சி வருது. இந்த குரு பயிற்சி அதே மே மாதத்தில் வரக்கூடிய ராகு கேது பயிற்சி இவங்களை காப்பாற்றிடும். ஸோ அதனால் மார்ச் 29ஆம் தேதியிலேருந்து ஏப்ரல், மே 15 இந்த தேதி வரைக்கும் தனுசு ராசிகள் ரொம்ப உஷாராக இருக்கிறது ரொம்ப நல்லது. சனியினால என்னென்ன பாதிப்புகள் வரும்? 4ஆம் இடத்து சனியினால தாய் தந்தையருக்கு உடல் நலனில் ஆபத்து வரும். தூரத்து சொந்தக்காரங்க யாருக்காவது உடம்பு சரியாகாம இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கர்மா செய்யக்கூடிய ஒரு பாதிப்பு தனுசு ராசிக்கு வரும். தனுசு ராசியில் மனைவி கிட்ட இருந்து வரக்கூடிய தொல்லைகள், அதாவது மனைவியை விட்டு பிரியக்கூடிய சூழ்நிலைகள் வரும்.
ஸோ வாக்குவாதங்கள் அதிகமாக பண்ணக்கூடிய வாய்ப்புகள் வந்து தனுசு ராசியில் இருக்கும். சனியினுடைய பெயர்ச்சியின் காரணமாக வந்து வண்டி வாகனங்கள் வந்து போகிறப்ப வந்து ரொம்ப கவனமாக போகணும். இதில் விபத்துகள் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். குறைந்தபட்சம் வந்து ஒரு டிராஃபிக் போலீஸ் வந்து உங்களுக்கு ஒரு ஃபைன் போடலாம். ஒரு சீட் பெல்ட் போடலை, ஆர்சி புக்கில் லைசன்ஸ் போடல, ஓவர் ஸ்பீடுன்னு சொல்கிறதுக்கு வந்து மாற்றுறதுக்கு வந்து இந்த பீரியடில் வந்து வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. குறிப்பாக வந்து மார்ச் 29ஆம் தேதியில இருந்து உங்களுக்கு மே 15ஆம் தேதி வரைக்கும் வந்து கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது வந்து ரொம்ப நல்லது. சரி, தனுசு ராசிக்காரங்களுக்கு நடக்கக்கூடிய சாதகமான அம்சங்கள் என்ன? தனுசு ராசிக்கு வந்துட்டு எந்த விஷயங்களை எச்சரிக்கையாக்கணும்? தனுசு ராசி வந்து சாதகமான அம்சங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய பொருளாதாரம் வந்து குரு பயிற்சிக்கு அப்புறம் வந்து ரொம்ப டாப்பில் வந்து போகும். அவர்கள் வந்து கண்டிப்பாக வந்து நிலம் வாங்குவதற்கோ வீடு வாங்குவதற்கோ வந்து ஒரு உறுதியான நிலைமை வந்து இந்த சனி பயிற்சி வந்து ஏற்படும். ஸோ இந்த 2.5 வருஷத்தில் வந்து இந்த குறிப்பிட்ட நான் சொன்ன மாதிரி ஏப்ரல் மே 15ஆம் தேதி வரைக்கும் வந்து கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். அதே போல் வந்து குடும்பத்தில் வந்து சொந்தக்காரங்க வந்து அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் வந்து கண்டிப்பாக நடக்கும். சொந்தக்காரர்கள் வருவாங்க. பட் குறிப்பாக கவனிக்க வேண்டியது தனுசு ராசிகர்கள் வந்து வாய் வந்து திறந்து அதிகமாக பேசாமல் இருக்கிறது வந்து அவங்கள வந்து காப்பாற்றுறோம். நீங்கள் வாயை திறந்து ஏதாவது பேசுனீங்கன்னா உங்கள் நுடலும் தன் வாயால் கெடுன்ற மாதிரி உங்களுக்கு உங்கள் வாய் தான் வந்து சத்ரு. இதை கவனமாக வச்சுங்க. அதே மாதிரி வந்து உங்கள் குடும்பத்தில் வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோ உங்களுடைய சொந்தக்காரங்களை வந்து தலையிடுறதுக்கு வந்து வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அந்த மாதிரி தலையிட்டாங்கன்னா அது பிரச்சனைகளை வந்து அதிகப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கும். எனவே குடும்பத்தில் வந்து சொந்தக்காரங்களோ இல்லை வந்து ஃப்ரெண்ட்ஸோ நுழையிறதுக்கு வந்து இடம் கொடுக்க வேண்டாம். அதே மாதிரி வந்து தனுசு ராசிக்கு உங்களுடைய பையனோ பொண்ணோ உங்கள் குழந்தைகள் வந்து உங்களை விட்டு பிரிந்து வேறு இடத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது வேலை விஷயமாகவோ கல்லூரி விஷயமாகவோ அவ்வாறு பிரிந்து போகிறது வந்து அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சரி, தனுசு ராசிக்கு வந்துட்டு நம்ம இந்த விஷயங்களை பார்த்தோம். தனுசு ராசிக்கு உண்டான பரிகாரங்களை இப்போ நம்ம பார்ப்போம். தனுசு ராசிக்கு வந்துட்டு பரிகாரங்கள் என்னென்னா, சுக்கிரஸ்தலத்துக்கு வந்து அவங்க வந்து போகணும். கும்பகோணம் பக்கத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் கோயிலுக்கு வந்து அவங்க வந்து போகிறது நல்லது. இந்த பக்கம் கோயம்புத்தூரில் இருக்கிறவங்க வந்து கோயம்புத்தூரில் அவினாஷி ரோட்டில் இருக்கக்கூடிய தண்டுமாரியம்மன் அந்த கோயிலுக்கு வந்து சென்று வழிபடுவது வந்து ரொம்ப சிறப்பு. இந்த கோயில்களுக்கு போகிறவங்க வந்துட்டு மறக்காமல் வந்துட்டு பச்சரிசி 2 கிலோ வாங்கி கொடுக்கறது ரொம்ப நல்லது. பொங்கல் வச்சு வழிபடுங்க. பொங்கல் வச்சு வழிபட முடியாத நிலையில் இருக்கிறவங்க வந்து 2 கிலோ பச்சரிசி இங்கே இந்த ஸ்தலங்களுக்கு வாங்கி கொடுக்கறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி வந்து இந்த சுக்கிர ஸ்தலங்களுக்கு போகிறவங்க வந்துட்டு 1 லிட்டர் நல்லெண்ணெய் வாங்கிட்டு போய் கொடுங்க. இந்த நல்லெண்ணெய் வந்துட்டு ஏன்னா குறிப்பாக வந்து தனுசு ராசியில் இருக்கக்கூடிய பூராடம், மூலம், உத்திராடம் இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு வந்துட்டு நெருப்பு ராசி நம்ம வந்து பார்த்தோம். ஸோ இவங்களுக்கு வந்து தீபம் போடுறது வந்து ரொம்ப வந்து சிறப்பு. ஸோ அந்த உள்ள சன்னதியில் இருக்கக்கூடிய விளக்கில் வந்துட்டு உள்ள தீபத்துக்கு வந்துட்டு இவங்க நல்லெண்ணெய் வாங்கி கொடுக்கறது வந்து இவங்களுக்கு வந்து பாதிப்பை வந்து ஏறக்குறைய வந்து குறைச்சிரும். அதே மாதிரி வந்து இவங்க வந்து எல்லை தெய்வங்கள் அந்தந்த ஊரில் இருக்கிறவங்க வந்து அந்த ஊரில் இருக்கக்கூடிய காவல் தெய்வங்கள் சொல்லக்கூடிய கோயில்களுக்கு சென்று வந்து வழிபடுறது ரொம்ப இவங்களுக்கு வந்து சிறப்பை வந்து கொடுக்கும். உதாரணமாக வந்து கோயம்புத்தூரில் இருக்கவங்க வந்து கோனியம்மன் கோயிலுக்கு சென்று வந்து வழிபடலாம். அதே மாதிரி சில ஊர்களில் வந்து ஐயனார், கருப்பசாமி, மாடசாமி, முனீஸ்வரன் இவங்களாம் வந்து எல்லை தெய்வமாக இருப்பாங்க. ஸோ எந்தெந்த ஊரில் இருக்கிறாங்களோ அந்தந்த ஊரினுடைய காவல் தெய்வங்களுக்கு இவங்க வந்து சனிக்கிழமை சென்று வழிபடுவது வந்து ரொம்பவும் வந்து சிறப்பு. அதே போல் இவங்க வந்து தூங்குறப்போ வந்து நைட்டு வந்துட்டு ஒரு சொம்பில் தண்ணியை வச்சுட்டு இவங்க தூங்குற தலைமாட்டில் தண்ணி வச்சுட்டு அதை காலையில் அந்த தண்ணியை வந்து நம்ம குடிக்கக்கூடாது, கீழே கொட்டிடணும். மறுநாள் வந்து ஃப்ரெஷ்ஷாக வாட்டரை வச்சு பிடிக்கிறது வந்து இவர்களுக்கு வரக்கூடிய தீங்குகளை வந்து தவிர்க்கும். அதே மாதிரி வந்து இவங்க வந்து சனிக்கிழமை முக்கியமாக சனிக்கிழமை வந்துட்டு எள் கலந்த நீரை வந்து வெள்ளிக்கிழமை இரவே இவங்க தூங்குற ரூமில் வந்து வச்சு அந்த நீரை வந்து வடிகட்டு அந்த எள் கலந்த நீர் எல்லாம் வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சிடணும். அந்த நீரை வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய மாமரம்
உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் மாமரம் இல்லைன்னா கோயில்களில் வந்துட்டு மாமரம் இருக்கும். அந்த மாமரத்துக்கு சனிக்கிழமை காலையில் சென்று வந்து ஊற்றி வழிபடுவது வந்து சனீஸ்வர வழிபடு வந்து ரொம்ப ஆக சிறந்த ஒரு பரிகாரமாக கருதப்படுகிறது. அந்த எடுத்த அந்த நீர் எள்ளு கலந்த நீரில் எள்ளை நம்ம வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த எள்ளை சனிக்கிழமை அன்னைக்கு சனி ஓர மதியானம் 1 to 2 இந்த நேரத்தில் இல்லை காலையில் 6 to 7 இந்த நேரங்களில் வந்து நம்ம தயிர் சாதத்தில் கலந்து காக்காக்கு வைக்கிறது வந்துட்டு ஆகச்சிறந்த ஒரு பிரீத்தியாக வந்து இவங்களுக்கு வந்து கருதப்படுகிறது. ஸோ இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் நம்ம வந்து பார்ப்போம்.